அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னா ஆர்டிக்கல் 148லேருந்து 151 வரைக்கும் மொத்தம் 3 ஆர்டிக்கல் இந்த மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாருன்னா கிறிஸ் சந்திர முர்மு அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு. முதல் தலைவர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வி நரஹரி ராவ் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார். இவரை நியமிக்கிறது யார் அப்படின்னா பார்லிமெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவர் குடியரசுத் தலைவரை தான் நியமிக்கிறாரு. இவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதில் எது முதல்ல வருதோ ஸோ அதன்படி இவருக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்கும். மறுமுறை தேர்ந்தெடுக்க முடியாது. இவர் ஒரே ஒருத்தர் ஒரு முறை மட்டும்தான் இந்த பதவியில் இருக்க முடியும். இவருடைய ஊதியம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான ஒரு சம்பளம் அப்படிங்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா தலைமை நீதிபதி 2,75,000 ரூபாய் வாங்குறாரு. ஸோ மற்ற நீதிபதிகள் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளம்னா ஸோ இவருக்கும் பேசிக் பே 2,50,000 ரூபாய் இருக்கும். இவரை பதவி நீக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியுமோ அதே முறையில் தான் பண்ண முடியும். அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படி பதவி நீக்கம் செய்யப்பட முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது 3/2 பங்கு. இப்போ 543 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 66% எம்பிக்கள் வாக்களித்தா தான் பார்த்திங்கன்னா இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதே அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, ஸோ அதற்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். ஒரு சில சட்டங்கள் சிம்பிள் மெஜாரிட்டியில், அதாவது வந்திருந்து வாக்களித்தவர்களில் 50% மேலே இருந்தாங்க அப்படின்னா அது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை, அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். அப்போ 66% மொத்த உறுப்பினர்களில் 543 பேரில் 66% எம்பிக்கள் ஆதரவாக வாக்களித்தா மட்டும்தான் இந்த பதவி நீக்க முறை அப்படிங்கிறது சபாநாயகர் முடிவெடுத்து பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிபதியுமே இந்த பார்லிமெண்ட் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. பதவி நீக்க தீர்மானம் ஒரு நீதிபதி மேலே கொண்டு வந்தாங்க, ஆனால் அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அடுத்தது இவருடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுக்கு இடையிலான இந்த செலவு கணக்குகளை தணிக்கை செய்கிறாரு. மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவி பெறக்கூடிய கம்பெனிகள், நிறுவனங்கள் இதோட கணக்கையை இவர் தணிக்கை செய்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய தணிக்கை அறிக்கையை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் தான் கொடுப்பாரு, பிரதமரிடம் கிடையாது. அடுத்தது மாநில தணிக்கை அறிக்கையை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னா ஆளுநர்கிட்ட கொடுப்பாரு, முதலமைச்சரிடம் கிடையாது. அடுத்தது 1976 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கணக்குத்துறையானது தணிக்கை துறையிடம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் இராணுவத்திற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை இவரால் தணிக்கை செய்ய முடியாது அப்படிங்கிறதான். ஸோ 4 ஆப்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு தவறான விடை எது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவர் தான் பொதுப்பணத்தினுடைய பாதுகாவலன் என்று அழைக்கப்படுறாரு. நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதி அமைப்பின் மீதும் இவர் தணிக்கை செய்கிறாரு. அம்பேத்கர் இந்த சிஏஜி போஸ்டிங்கை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான அலுவலகம் என்று இந்த சிஏஜி போஸ்ட்டை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். ஸோ இதே குடியரசுத் தலைவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக பதவி வைக்கலாம். ஆனால் சிஏஜியை பொறுத்தளவுக்கு ஒரு முறை மட்டுமே பதவி வைக்கக்கூடிய ஒரு பதவி தான் இந்த சிஏஜி அப்படிங்கிறது, கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல். தற்போதைய சிஏஜி யாருன்னா கிறிஸ் சந்திர முர்மு அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இவருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலும் 65 தான். அதே உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது என்னென்னா அது 62. ஸோ இதுக்கு முன்னாடி 60 தான் இருந்திருக்கும். 15வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 1963. ஸோ அதன்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்தியிருப்பாங்க.
ஸோ தேங்க்யூ.